தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். அச்சுதம் கேசவம் ரமநாராயணம் அச்சுதம் கேசவம் ரமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே ஸ்ரீதரம் மாதவம் கோபிகானந்தனம் ராதிகா. கரெக்டாப்பா? ஸ்ரீதரம் மாதவம் கோபிகானந்தனம் வல்லபம் ஜானகி தேவகி நந்தனம் தேவகி நந்தனம் நந்தஜம் சந்ததே. ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராமா ஹரே ஹரே ராமா ஹரே. இது சொல்லட்டுமா? கீதா படிச்சுட்டுமா? அத்வேஷ்டா சர்வபூதானாம் அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவ ச மைத்ர கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரஸ் சமதுக்க சுக க்ஷமி சந்துஷ்டம் சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்ப்பித மனோ புத்தே யோ மத்பக்தः ஸ மே பிரியः சரி சரி ஓகே. எனக்கு பிரியமான பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வார்த்தை அத்வேஷ்டா, வெறுப்பு இல்லாதவன். மைத்ர கருண, சர்வபூதேஷு மைத்ர, எல்லா உயிரினம் மீதும் மித்திர உணர்வு, நட்பு உணர்வு கொண்டவன், நலன் விளைந்திடுபவன், கருணை உள்ளவன், கருணை ஏவச்ச. நிர்மம நிரகங்கார, எனது நான் என்ற உணர்வு இல்லாதவன். சமதுக்க சுக, சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக இருப்பவன். க்ஷமி, மன்னிப்பவன். இப்போ நீங்க ரெண்டாவது அதே மாதிரிதான், இது மாதிரி சில லிஸ்ட் இருக்கு. சந்துஷ்டன், திருப்தி உள்ளவன், நிறைவு கொண்டவன், சந்தோஷமா இருப்பவன், இருப்பவற்றில் கிடைத்தவற்றில் சந்தோஷமாக இருப்பவன். சத்ததம் யோகி, எப்போ சதா யோக நிலையில், சமநிலையில், பேலன்ஸா கூலா இருப்பவன், அவனோடு இணைந்திருப்பவன். யதாத்மா, தன்னுள் நிறைவு, அதாவது தன்னை வசப்படுத்தியவன், மனசை வசப்படுத்தியவன். உள்ள யத ஆத்மா, எங்க ஆத்மாங்கிறது மனசு, மனசை வசப்படுத்தியவன், ஜெயித்தவன். திருட நிச்சய, உறுதி உள்ளம் கொண்டவன், குழம்பாதவன். திருட நிச்சய, மையர்ப்பித மனோபுத்தி, மனசையும் புத்தியையும் எனக்கு அர்ப்பணித்தவன். தன் மனசுல இருக்கிற குணங்களை பற்றி பெருமை உணர்வு இல்லாம, தன் புத்தியோடைய ஆற்றலை பற்றி பெருமித உணர்வு அப்படிங்கிற தற்புகழ்ச்சி, ஆணவம் இல்லாமல் மனசு புத்தியை எனக்கு அர்ப்பணித்தவன். யோ, எவன், என்னுடைய பக்தன் எவன் இப்படி இருக்கிறானோ அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு.
இப்போ நீங்கள் ஒரு இந்த மாதிரி நமக்கு தொடர்பில் வந்த நபர்களில் அத்வேஷ்டா நம்ம உறவுகளில் நாம் பார்த்த விஷயங்களில் அல்லது கதை படித்ததில் கேள்விப்பட்டதில் இந்த தன்மை எல்லாம் இல்லை, ஒவ்வொன்றா தனித்தனியாக. அத்வேஷ்டா வெறுப்பு இல்லாதவன், வெறுப்புக்கான சூழ்நிலை இருந்தும் வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அனுபவம் கிடைத்தும் மனசுல வெறுப்பை வளர்த்து கொள்ளாதவன் அப்படின்னு. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர, எல்லா உயிர்கள் மீதும். இவன் மாதிரி ராமலிங்கடிகளார் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு கொண்டவன், நலன் விளைபவன். அந்த மாதிரி உதாரணங்கள் பெரிய ஆளுங்களை வருது, சரி அதையும் ஞாபகப்படுத்தலாம். பட் சாதாரண மனுஷங்களில் நம்ம பார்த்த இந்த மாதிரி தன்மைகள், அந்த மாதிரி எனக்கு பிரியமான பக்தன்கிறான். பிரிய பக்தன். பக்தன் அப்படின்னா வெளி வேஷத்தில் வெளி விஷயங்களை பார்த்து இல்லை, இந்த தன்மைகளை சொல்கிறான். நான் சில விஷயம் அனுபவிச்சிருக்கேன். ஒரு நமசிவாய 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 அப்படின்னு மந்திரம் பண்ணிட்டு அவன் ஒருத்தர் பூஜை நல்ல விபூதி வச்சு பூஜை முடிச்சுட்டு மணியடிச்சுட்டே வாசலில் வந்து கற்பூரம் காட்டி வாசக்கதவுல அப்படி சொல்கிறார். நல்லா பார்த்தாலே திவ்யமாக பழமாக இருக்க. அந்த தெருவில் அதே வீட்டிலேருந்து வெளியில் அந்த பக்கம் நேர வாசக்கதவுலேருந்து கொஞ்சம் சைடில் ஒரு பாட்டி சைடில் ஃபுட்பாத்தில் நடைபாதையில் உட்காந்து கீரை வித்துட்ருக்கிறார். அவன் சட்டுன்னு ஒரு கமெண்ட் அடித்தான். சிவ பூஜை பண்ணுறாங்க. அம்மாவை வந்து திண்ணையில் உட்கார வச்சுட்டு சோறு போடாமல் திண்ணையில் உட்கார வச்சுட்டு சிவ பூஜை பண்ணு அப்படிங்கிற ஒரு கமெண்ட். படிக்காத பண்ணு, ஆன்மீகம்லாம் தெரியாது, எந்த பயிற்சியும் இல்லை, கதை இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக உலக வாழ்க்கையில் நடந்துப்பது தான் முக்கியம். சிவனுக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி அவனுடைய பேருக்கு பூ போட்டு அவனுக்கு அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் செகண்டரி. இந்த உலகத்தில் நீ உன்னை சுற்றி இருக்கிற உலகத்தில் நீ எப்படி நடந்துக்கிற? ஏன்னா வெறுப்பு நம்ம யார் மேலே இருக்க முடியும்? உலகத்தில் இருக்கிற பொருட்கள், உலகத்தில் இருக்கிற இயற்கை, உலகத்தில் இருக்கிற நபர்கள் மீது தான் வெறுப்பு இருக்க முடியும். ஸோ உலகம் மையம், இந்த எல்லா குணங்கள்லேயுமே உலகம் மையமாக இருக்கு. இந்த உலக வாழ்க்கை, இந்த வாழ்க்கை மையமாக இருக்கு. சிவன் வழிபாடோ, கோயிலுக்கு போவதோ, தீர்த்தத்தில் நீராடுவதோ, ஒரு சாதாரண ஒரு பெண் படிக்காதவ, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட். இன்னொரு அனுபவம் இருக்கு. குவைத்தில் துபாயில் நடந்து போயிட்டு இருந்தேன். அபுதாபியா துபாயிலையோ. நான் ஒரு கடையிலேருந்து ஒரு பையன் வந்தான், தலையில் குப்பை வச்சிருந்தான், இந்த தொப்பி வச்சிருந்தான். எங்கள் எஜமான் ஒன்று கூப்பிட்றான். நான் ஹிந்தியில் பேசினேன். நான் உள்ளே போனேன். போயிட்டு உட்காருங்க. அவன் பெரிய அந்த முக்கா பேண்ட்டு, முக்கா ஜுப்பா போட்டிருந்தான், கீழே வெள்ளை பைஜாமா, மேலே பெரிய தொப்பி உட்காந்துருந்தேன். அவன் எஜமான். நான் உட்கார்ந்தேன். என் கூட இன்னொரு ஹிந்து, நம்ம துபாயில் வேலை செய்கிற ஒருத்தர். அங்கே ஏற்கனவே 2 வெள்ளைக்காரங்க இருந்தாங்க. அவன் என்கிட்ட கேட்டான், உங்கள் கடவுள், நீ ஹிந்து தானேன்னு முதல்ல கேட்டான். பாரதி ஹிந்தி, அவங்க ஹிந்தியே பிடிப்பாங்க. ஹிந்தி தானேன்னா, ஆமாம் பாரதத்துலேருந்து. சரி, உங்கள் சாமி உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டேன். உங்கள் கடவுள் உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் வந்து விசாவில் போயிருக்கிறேன். அங்கே ஏதாவது இமிக்ரேஷன் பிரச்சனை, அது துடுக்க நாடு, ரம்ஜான் மாதம், நம்ம ஏதாவது பிரச்சனையில் வரக்கூடாது. அதுவும் உள்ளூர் கெஸ்ட்டு, நம்மளை அழைச்சின்னு வந்தவருக்கு தான் பிரச்சனை வரும். கொஞ்சம் நான் பதில் சொல்லாமல் நின்னேன். இல்லைப்பா, நீங்கள் எங்கெல்லாம் நாங்கள்லாம் மாதம் ஒரு நாளைக்கு 5 தடவை மசூதிக்கு வரணும், தொழுகை நடத்தணும்னு எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் சாமி உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? நான் சிரித்தேன்.
ஒன்றுமே எதிர்பார்க்கலன்னு. எங்கள் சாமி வந்து எங்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கறது இல்லை. நாங்கள் வேணும் தான் கோயிலுக்கு போகலாம், போகாமலே 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இருக்கலாம். போனாலும் ஒரு 3 வேளை 5 வேளை போகணும் போகலாம். இதுதான் செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு எந்த கட்டளையும் கொடுக்கல அப்படின்னு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான். இவன் பாரு, வெள்ளைக்காரனை காட்டி சொல்கிறான். இவன் பாரு, வாரம் ஒரு நாள் வான்னு சொல்கிறான். இவனை சர்ச்சுக்கு போயாகணும், சர்ச்சில் போய் மண்டிகிட்டாகணும். ஏன் இவன் வந்து ஸ்கீம் போடுறான். கடலில் இருக்கிற சுறா மீனை எப்படி வேட்டையாடுறது, அடியாழத்தில் இருக்கிற பெட்ரோல் எப்படி உறிஞ்சு குடிக்கிறது, இயற்கை எப்படி சுரண்டுறது, தேசங்களை எப்படி அடிமையாக்குறது அப்படின்னு ஸ்கீம் போடுறான். அதனால் இவனுக்கு வந்து வாரம் ஒரு நாள் வாடான்னு சொல்லி மண்டிட்டு உட்கார வச்சுட்டா இவன் கொஞ்சம் ட்ராக்கில் இருப்பான், வழியில் நல்ல வழியில் இருப்பான். அதனால் வாரம் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்த கட்டாயம்னு அவங்கிட்ட. எங்காடு பாரு, காலம்பரை எழுந்த உடனே எங்கே துப்பாக்கி வைக்கலாம், எங்கே குண்டு வைக்கலாம், எவனை கொள்ளலாம், யாரை ஏமாத்தலாம், எங்கேருந்து கள்ளக்கடத்தல் பண்ணலாம், எங்கே சண்டை போடலாம். நேற்று பாரு, திருப்பூரில் இந்துக்கள் மாத்திரம் வாழ்ந்த 8 ஃப்ளாட்டு, அதில் ஒரு ஃப்ளாட்டு காலியான அப்புறம் துலுக்கனுக்கு வாடகை கொடுத்துருக்கான். பக்கத்து ஃப்ளாட்டில் நம்ம தெரிந்த ஒரு ஆள், அவருக்கு 2 பையங்க. அவங்க பாட்டு இயற்கையாக இருப்பாங்க. 8 வயசு 10 வயசு பையன், 6-7 வயசு பையன் இயற்கையாக ஓடுறான், சத்தம் போடுறான், விளையாடுறாங்க அப்படின்னு. அவன் வந்து 2 நாள் ஆகலை, இவனை வந்து அந்த பசங்களை அடக்க ஆரம்பிச்சிருக்கிறான். இங்கே சத்தம் போடக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாது. அது இப்போ காமன் ஏரியாவில் காரு சைக்கிள்லாம் வைக்கிற இடம். அப்படியே செஞ்சு செஞ்சு விளக்கு ஏற்றக்கூடாது, கோலம் போடக்கூடாது அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறான். இவன் வந்து இப்படி ஸ்கீம் போடுறதுனால, முரடனாக இருக்கிறதுனால, இவனுக்கு டெய்லி காலம்பரை எழுந்த உடனே மசூதிக்கு வா, மண்டையை வந்து மோது, கீழே தரையில் மோது. கொஞ்சம் உயிர் வெயில் ஏறிய உடனே திரும்ப ரத்தம் கொதிக்கும். எங்கேயாவது எவனாவது கொல்லலாமா, எங்கேயாவது போய் பாம்பு வைக்கலாமான்னு ஆரம்பிச்சிருவான். ஆனால் திரும்ப ஒரு தடவை கூப்பிடுவான், மண்டையை முட்டி போடு அப்படின்னு. இவனுக்கு 5 வேளை வரணும்னு சொல்லலாம். ஆனால் பாரு, உங்களுக்கு வந்து கடவுள் ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னு. ஏன் இப்படி இருக்குது சரிம்மா அப்படின்னு கேட்டார். ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு. நான் திரும்ப மௌனமாக இருந்தேன், நான் ஒன்றும் பதில் சொல்லலை. அவன் சொன்னான், உங்கள் மேலே கடவுளுக்கு அவ்வளோ நம்பிக்கை, நீங்கள் வந்து அவன் படைத்ததை அழிக்க மாட்டீங்க, அவன் படைத்த இயற்கையையோ மனுஷ சமுதாயத்தையோ நீங்கள் உங்களால் அவங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு அவ்வளோ நம்பிக்கை. ஆனால் நீங்கள் பிறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ஜாய் வாழ்ந்து போடா அப்படின்னு விட்டான் அவங்கள. ஆனால் எங்காடுங்க அப்படி இல்லை, அதனால் எங்களுக்கு இப்படி கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி பக்தன் அப்படிங்கிற டெஃபினேஷன் வந்து நம்ம மேலே இருக்கிற சின்னங்களோ, நம்ம கழுத்தில் இருக்கிற மாலைகளோ, நம்ம கோயிலுக்கு போவதோ, எத்தனை தடவை போகிறாங்களோ, தீர்த்த யாத்திரை போவதோ, கோவிலுக்கு தானம் பண்ணுவதோ, வீட்டில் பஜனை நடத்துவதோ, பாராயணம் நடத்துவதோ, அடிப்பிரதட்சணம் பண்ணுறது, மலை இன்னைக்கு பௌர்ணமி, ஆயிரக்கணக்கான பேர் பழனியில் போய் பிரதட்சணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது இல்லைங்கிறான். இதெல்லாம் செய்கிறவன் பக்தி இல்லை. அது பாட்டு பண்ணு நீ. ஃபைனலி ரிசல்ட் என்ன? அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்திர கருணை. இந்த உலகத்தில் நான் படைத்த மற்ற உயிரினங்கள், நான் படைத்த இயற்கை, அதை பற்றி நீ எப்படி நடந்துக்கிற, இன்டராக்ட் பண்ணுற, அதை வைத்து தான் பக்தி. அதுதான் பக்தி. எனக்கு பிடித்த பக்தனை வந்தான்னு சொல்லணும். அதுதான் இப்போ இந்த பக்தி யோகத்தில் இந்த ஏரியாவுடைய ஜிஸ்ட்டு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி நபர்கள் நம்ம பார்த்தவர்கள்ட, அத்வேஷ்டா வெறுப்பு இல்லாதவன், மைத்திர கருணையை வச்ச நிர்மம நிரகங்கார, சமதுக்க சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக இருப்பவன். சொல்லுங்க பார்க்கலாம், அந்த மாதிரி யாராவது உதாரணங்கள். வரிசையா சொல்ல என்ன ஞாபகம் வருதோ அப்படியே போகும். நான் என் லைஃப்ல பார்த்தேன்னா எங்க அப்பா எங்க மாமனார் 2 பேரையுமே சொல்லுவேன்ப்பா. 2 பேருமே அப்படிதான். ரொம்ப காம் டைப்பு. வெறுப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. வெறுப்பு 2மே கிடையாது.
இதுவா இருப்பா. ம். மத்த உயிர்களிடத்திலும் அன்பு எல்லாமே இருக்கும் அவளுக்கும். நான் பார்த்ததுல அவ 2 பேரையுமே நான் ஈக்குவலா சொல்லுவேன். சமமா சொல்லுவேன் 2 பேரையும். ஒரு மாமனார் இல்ல. ஆனா அப்பா இருக்கா. அப்பாவும் அப்படிதான். எதுக்கும் வந்து ஆசையும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. அச்சா. ம். அதான். நீங்க சொன்ன உடனே எனக்கு 2 பேர் தான் ஞாபகம் வந்தா. 2 பேர் பேர்லயும் ஒத்துமை. 2 பேர் பேரும் ராமமூர்த்தி தான். அதுதான். எனக்கு தோணித்து அதுதான். ஓ. ம். சரி. ஏதாவது சம்பவத்தோட சேர்ந்து சொன்னா இன்னும் நல்லது. ஸோ யோசனை பண்ணி சொல்லுங்க. ஏதாவது சம்பவம். இல்லை, இந்த விஷயத்தை வலியுறுத்துற மாதிரி ஏதாவது பிரசங்கத்தோட. சரி, நீ யோசனை பண்ணு, மற்றவங்க பேச. சரி, சரி. ம். எனக்கு அந்த சம்பவம் சரியா ஞாபகம் இல்லை. பட் ஆனா கொஞ்சம் சின்ன பையனா சரி, இருக்கும்போது பரவாயில்ல, நபர்கள் இருந்தா கூட சொல்லுங்க, பரவாயில்ல. ம். கேட்கலையா? ஆ, ஆ, கேட்கறது கேட்கறதுண்ணா. எதுலதாம்மா கேட்கணும்? அது இல்ல, அதுலதான் கேட்குதா? கேட்குது. அந்த ஸ்ரீராம் பிஎஸ் பத்மா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அமெரிக்கா. கேக்குது, சொல்லுங்க. கேட்குதுண்ணா, தெளிவா கேட்குது. இப்ப கேக்குதா? ஓ, தெளிவா கேட்கறது. நல்லா கேக்குறது வெங்கட் சார், நல்லா கேக்குறது. ரைட். சரி சரி, சின்ன பிள்ளையா இருந்தது போது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஊருக்கு நம்ம ரெஸ்டியூ போயிருந்தோம். அப்போ யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அப்பா போயே ஆகணும்டா. சரி, ஓகே, அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னா வீட்டுல போனா அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி வியர்டா இருந்தாங்க. ஆனால் அப்புறம் பாட்டுக்கு அப்பா போட்டு சாப்பிட்டு அவங்க சாப்பாடுலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு அப்புறம் வெளியில வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. இவங்க வந்து நான் என் மேல ரொம்ப கோவத்தை இருந்தாங்கடா. அந்த மாதிரி யாராவது கோவத்தில் இருந்தாங்கன்னா தான் நம்ம மெயினா போய் அவங்கள பார்த்து அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டே வரணும்டா. பயங்கர ஒரு சின்ன விஷயம் தான், பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு. யார் நம்ம மேல வெறுப்பா இருந்தாங்கன்னா மெயினா அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறது. யாராவது மேல சொல்லிட்டாங்கன்னா முதல்ல அவங்க வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை அந்த டீட்டெயில்ஸ். இவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது ஒரு நாய் கூட தன்கிட்ட அன்பா நடக்கின்றவங்கிட்ட வாழை குழந்தை வாழை ஆட்டி அன்பா நடந்துக்கும். தன்கிட்ட முறைக்கிற ஆளு, கல்லை தூக்குற ஆளுக்கிட்ட ஒருன்னு பல்ல காட்டும். அது மிருகத்துடைய பண்பு. நம்மகிட்ட நல்லபடி நடந்துக்கிறவங்கள்ட்ட நல்லா நடந்துக்கிறது ஒரு ஆர்டினரி விஷயந்தான். கோபப்ப நம்மகிட்ட மோசமாக நடந்துக்கிறவன திரும்ப அதே போல் நடந்துப்பது அது ரொம்ப சாதாரணம் தான், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கோபத்தில் இருக்கிறவங்க, வெறுப்பில் இருக்கிறவனோட கூட அதே பான்மையோடு நடந்துப்பது இது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் உண்மையிலேயே. உங்க அந்த முஸ்லிம் வாத்தியாரை பற்றி சொல்லுவேன் நீங்க அப்பப்போ. அவருக்கு பயங்கரம் வாய்ப்பே இல்லை. நாங்க நிறைய ஸ்கூல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து எப்படின்னா கிளாஸ் +2 அப்ப வீட்டுக்கு வெற்றூர்ல வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்லாம் சொன்னா அவரு எதுடா காசெல்லாம் கொடுத்து அடிச்சுட்டு வாடா நம்ம 2 பேரும் போய் பெயிண்ட் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி பெயிண்ட் அடிக்க வந்திருக்காரு. அவரு பாக்குறவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசத்துக்கு எப்படியும் ஒரு 200 பெண்ணாவது வாங்க வருது. எவனை பார்த்தாலும் ஸ்டூடெண்ட் எவனாவது பார்த்தானா ஏதாவது சொன்னானா இதடா காசு சம்பளம் வாங்கினா சம்பளத்தையே அப்படியே பிடிச்சிருவாரு. சம்பளம் இருக்குமான்னு போட மாட்டாரு. நம்ம வீட்டுக்கு சிலிண்டர்லாம் அவர் தானே கொண்டு போட்டு சிலிண்டருக்கு வந்து போடுவார். சிலிண்டர் இல்லை அப்படின்னு சொன்னா 28 கிலோமீட்டர். இல்லையேண்டா அங்க ஊர்ல இருப்பேன், நான் காலேஜ்ல படிச்சு கொடுத்தேன், அம்மா சிலிண்டர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அவர் வண்டி எடுத்து போட்டு
சிலிண்டர் எடுத்து போயிடுவாரு. 28 கிலோமீட்டர் போய் சிலிண்டரை போட்டு திரும்பி வருவாரு. அந்தியூர்ல கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல ஒரு வாத்தியார். அந்தியூர்னு ஈரோடுலேருந்து மருக்கூர் மலையை நோக்கி போகும்போது, அந்த வீரப்பன் காட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த வழியில் இருக்கு. நான் பசங்கள்கிட்ட பொதுவாக கேட்பேன், வாசல்ல தெருவில் ரோடுக்கு கேட்டில் நின்றுட்டு, உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு பிடித்த வாத்தியார் யாருன்னு. அதிகமான பசங்க எந்த வாத்தியாரோட பேரை சொல்கிறாங்களோ அவரை போய் பார்ப்பேன். அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த ஸ்கூலில் நான் ஏதாவது ப்ரோக்ராம் நடத்த முயற்சி பண்ணுவேன். அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தேன். இந்த அந்தியூர் இவர் சுப்பிரமணியனை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. அவரை போய் பார்த்தேன். அந்த அந்தியூர் ஸ்கூலில் உண்மையிலேயே கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பொறுப்பில்லாத ஆசிரியர்கள், மோசமாக நடந்துக்கிற ஆசிரியர்கள், 2-3 மணிக்கு ஃபைனான்ஸு வட்டிக்கு கொடுத்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு கிளம்புற ஆசிரியர்கள், இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக அவரை நம்பித்தான் அந்த ஸ்கூலே அந்த ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு, நல்ல குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியுது. இந்த சுப்பிரமணியம் அந்த ஸ்கூலையே ஒரு சோலை ரிஷி ஆசிரமம் மாதிரி பண்ணியிருக்கார். மரம் செடி நட்டு தண்ணி ஊற்றி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையும் வந்துடுவார் ஸ்கூலுக்கு. அவர் மரத்தடியில் உட்காந்துருப்பார். அப்படி மெதுவாக வளர்ந்து அவருடைய 20 வருஷம் அந்த ஸ்கூலில் இருந்ததில் அந்த இடம் பசுமையாக ஒரு குருகுலம் மாதிரி வளர்ந்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்க பசங்க +1 +2 யார் ஸ்கூலுக்கு வந்தாலும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அங்கேயே மண்ணில் வாசலில் உட்காந்துட்டு ஸ்கூலே அவருடைய வாழ்க்கையே ஸ்கூலை மையமாக வச்சு ரொம்ப அமைதியாக இருப்பார். ரொம்ப பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரவுடி பையங்களுக்கு கூட அவருக்கு அவ்வளோ அந்த குழந்தைகள் மேலே ஒரு கண்ட்ரோல் இருந்தது. அவரும் நல்ல அமைதியாக அவர் வாட்டுக்கு பாராட்டு கிடைக்கிறதா, நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கிறதா, ஸ்கூலில் மற்றவங்க கிண்டல் அடிக்கிறாங்களா, இவர் ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்களா, கமெண்ட் அடிப்பாங்க பின்பக்கம், முதுகுக்கு பின்பக்கம். அவர் வந்தால் ஸ்டாஃப் ரூம் சைலண்ட் ஆயிடும், தன்னறியாம எல்லாம் அமைதியாயிடுவாங்க. அதுதான் அவருடைய தேஜஸ். ரொம்ப அற்புதமான நபர். இப்போ உயிரோடு இருக்காரா தெரியல. போய் நானும் அந்தியூர் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு வீட்டு வசதி வாரியம். எனக்கு அதே மாதிரி ஒரு நம்பர் அறிமுகம் அரமுகத்தை நான் ஒரு பகவத்கீதை வீட்டு வசதி வாரியம் அப்படின்னு எல்லா இடத்துல சொல்லி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஓஎம்ஆர் ரோட்ல அங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் வந்திருக்காரு, சும்மா அந்த ஏரியாலாம் பார்த்துருக்காரு. சரி ஓகேன்னு அங்க ஒரு சிவன், சும்மா ஒரு சின்ன சிவன் இந்த மாதிரி கட்டி டெய்லி அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். அந்த ஏரியால இருந்து மக்கள்லாம் வந்தாங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், நீ குளிச்சு தான் வரணும், நான்வெஜ் சாப்பிட்டுதான் வரக்கூடாது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி இங்கேயே பூஜை பண்ணிட்டு பண்ணி அது பயங்கர அந்த ஏரியா மக்கள் அந்த கோவிலை வளர்க்கணும். அது பார்த்தா மத்திய காசி அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர பிரம்மாண்டமா வளர்ந்துருக்காது. பெரிய சிவலிங்கம் வச்சு இப்ப அந்த இதுல நிறைய பூஜைகள் எல்லாமே நடக்குது. அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே அதுல கலந்துக்கிறாங்க. அந்த இதுல பயங்கர ஒரே ஒருத்தர் அப்படியே போய் அங்கேயே செட்டில் ஆகி எனக்கு ஏரியா மக்கள்லாம் என்னதான் பண்ணாலும் நான் போக மாட்டேங்கிறேன். பாபட் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகமானார் எனக்கு ஒரு 40 வருஷம் முன்னால. பாபட் சத்தீஸ்கட்ல சாம்பாங்கிற ஊர்ல குஷ்டரோகிகளுக்காக அவர் ஒரு சென்டர் நடத்துறார். அங்கே 45 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அவர் பாட்டுக்கு சாதாரணமாக முக்கால் ஒரு வேஷ்டி, அரை வேஷ்டி கட்டியிருப்பார். இடுப்பு முட்டிக்கு கீழே ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் அது இருக்கும். சும்மா அப்படி கட்டியிருப்பார், சுருட்டி இருப்பார். மேலே ஒரு பால்கார பனியன் ஒன்று போட்டிருப்பார். அவ்வளோதான் அவருடைய ட்ரெஸ்ஸு. ட்ரெயின்லலாம் போனால் அப்படியே போவார். ரொம்ப சிம்பிளாக இருந்தார்.
அவரோட ரொம்ப நேரம் 2 3 நாள் தங்கி அவரோட பேசும்போது அவர் தனக்காக தனி ரூம் வச்சுக்கல, எல்லாம் குஷ்டரோகிகள் 40 பேரும். ஆனால் தனக்காக அவங்கள்ட்டேருந்து விலகி தனியாக ரூம் வச்சுக்கல. அதே அந்த இடத்துல படுப்பார். சாப்பாடு தானே சமைச்சு சாப்பாடு போடுவார். அதில் அவர் பரமாச்சாரியர் பற்றி கேள்விப்பட்டு பிடியரிசி திட்டம் இங்கே நம்ம காஞ்சி மடத்தில் சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவர் சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து பிடியரிசி வாரம் ஒரு நாள் அவங்க வாரம் முழுக்க மாதம் முழுக்க சேர்த்த அரிசியை கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க. அப்படி ஒரு திட்டம் வர வச்சிருந்தார். அவரை பற்றி கேட்டபோது அவர் கல்கத்தாவில் நக்சலைட்டாக இருந்திருக்கிறார். ஏழைகள் மேலே பரிவு கொண்டு துப்பாக்கி எடுத்து பணக்காரங்களை கொள்வது, மிரட்டி பணம் வாங்குறது, அந்த மாதிரி நக்சலைட்டு இயக்கத்தில் இருந்திருக்காங்க. அவர் அம்மா செத்து போயிட்டார். அப்போ நாக்பூருக்கு வந்திருக்காரு. நாக்பூரில் அவர் வீட்டில் அவர் சோகமாக அப்படி தனியாக உட்காந்துருக்கும் போது வீட்டு வாசலில் ஊஞ்சலில் ஒரு பையன் ஒருத்தன் RSS ஹாஃப் பேண்ட்டு கையில் கம்பு எடுத்துட்டு ரோடு வழியாக போயிருக்கிறான். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பையன். இவர் என்னடா கிண்டல் அடிச்சிருக்காரு, தேசத்துக்காக கிளம்பிட்டியா அப்படின்னு. அவன் ஒன்றும் சொல்லலை. அடுத்த நாள் அவன் வந்தால் நீங்கள் வாங்கலை நம்ம RSS ஷாக்காவுக்குன்னு சொல்லியிருக்கான். இவர் என்ன RSS என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் நக்சலைட்டானால அந்த பையன் தாடி இப்படி காட்டி, நீங்கள் போய் தாடிக்காரனை பாரு, அவர் சொல்லுவார் உனக்கு பதில்னு சொல்லி அடுத்த நாளும் தவிர போகும்போது நமஸ்தேன்னு சொல்லியிருக்கிறான். இவர் அந்த குருஜி கிட்ட போயிருக்கிறாரு. குருஜிட்ட பேசி அதில் அம்மா நீ உங்கள் அம்மா காலமானதுக்கு வருத்தப்படுற, நம்ம எல்லோருக்கும் அம்மா, அவள் இப்போ அடிமையாக இருக்கிறா, நீ அந்த அம்மாவுக்காக சேவை செய்ய வேண்டாமா, என்னவோ பண்ணு, ஆனால் இந்த தேசத்துக்காக செய் அப்படின்னு ஏதோ பேசியிருக்காரு. இவன் அந்த திரும்ப கல்கத்தா காட்டுக்கு போகலை, அங்கே இருந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து RSS நான் பிரச்சாரக்கா அப்படியே ஃபுல் டைமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சத்தீஸ்கர் போய் தனக்குன்னு ஒரு வேலையை தேடி அந்த குஷ்டரோகிகள் மத்தியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சாது மகாத்மா பார்த்த மாதிரி அவர் பார்க்கும்போது, இப்போ நான் ஒரு சமீபத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவாங்கிறவரை பார்த்தேன். அந்த சுப்பிரமணிய சிவா, அவருக்கு குஷ்டரோகம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அங்கே எங்கேயோ திண்டுக்கல் அந்த பக்கம் ஏதோ ஒரு ஊர் அவருக்கு, வத்தலக்குண்டு கரெக்ட். அவர் ஒரு 600-700 குஷ்டரோகிகள் இப்போ எல்லாம் அவங்கெல்லாம் சரியாயிடுச்சுன்னு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே மூடிட்டான். இவர் வீடு வீடாக போய் வாயில் மருந்து போடுவார், குஷ்டரோகத்துக்கான மருந்து. 1 வருஷம் தொடர்ந்து மருந்து போட்டால் நோய் சரியாக போயிடும். ஆனால் ஏற்கனவே நோய் இருந்ததுனால கை காலு விரல் அது பாதிச்சிருக்கும். இதெல்லாம் சாப்பிட்ருக்கும், அது முன்பக்கம்லாம் அப்படி இருப்பார். இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி காலம் இருக்கும். அந்த பழைய புண்ணுக்கு மருந்து போடுறதுக்கு இவர் பாட்டுக்கு அவர் அதே வேலையில் இருக்கார். 200 பேர் அழைச்சிட்டு வத்தலக்குண்டில் சுப்பிரமணிய சிவாவுடைய வீட்டில் அவருடைய 100ஆண்டோ ஏதோ ஒரு அவருடைய பிறந்த நாளுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தார். போகிற டிக்கெட் எல்லாம் போட்டு, இவர் கவர்மெண்ட் வேலையில் இருந்தால பென்ஷன்லாம் இருக்கு. அப்படி ரொம்ப அருமையாக அந்த மக்கள் மத்தியில் ரொம்ப அமைதியாக இருப்பார். நான் அவரை ஒரு 35 வருஷம் முன்னால் சென்னையில் சைதாப்பேட்டையில் நாங்கள் சேர்ந்து சுற்றி இருக்கிறோம். அப்போ அவர் கவர்மெண்ட்டில் லெப்ரசி டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டராகவோ ஏதோ இருந்தார். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் இன்னைக்கு ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு அவர் ரிட்டையர் ஆகி. இன்றைக்கும் அதே மக்கள் மத்தியிலேயே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்படிங்கிறத அவரை பார்த்து அவருடைய லைஃப் நிறைய விஷயம் கவர்மெண்ட்டுக்கு எழுதி, இப்போ கூட குஷ்டரோகர்கள் ட்ரெயினில் போவதற்கு தடை இருக்குது அப்படிலாம் அதெல்லாம் சட்டத்தை மாற்ற வச்சு நோய் சரியாக போச்சு அப்படிங்கிற இதை கவர்மெண்ட்டுக்கு உணர்த்துறது. ஃபேமிலியிலேருந்து விடுபட்டவங்களுக்கு திரும்ப ஃபேமிலியோடு இணைக்கிற முயற்சி. கிட்டத்தட்ட ஒரு 20-18 பேரை திரும்ப குடும்பத்தில் ஒத்துக்க வச்சு அப்படின்லாம் நிறைய விதமாக அவங்களுக்காக பண்ணிட்டுருக்காரு.
குஷ்டரோகிகள். சிவா அப்படின்னு பேர். சென்னை சேலையூரில் தாம்பரத்தில் எங்கேயோ இருக்காரு. நம்ம போயிருந்தோம்னு நினைக்கிறேன் வெங்கட் வேலாயுதம். நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்களெல்லாம் டூரிஸ்ட்னு போயிருந்தார். அப்போ நம்ம போயிருந்தோம். நம்ம 2 பேரும் தான் நினைக்கிறேன். என்னோட இன்னும் ஒருத்தர் யாரோ வந்திருந்தாரு. நீங்கள் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, இன்னைக்கு வந்திருந்தோம்ல. சமதுக்க சுக, சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக இருப்பவர். அப்படி உங்க கண் முன்னால உங்க சுத்தி யாராவது அந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லுங்க. சுகத்திலும் துக்கத்திலும், மரணத்துல வீட்டுல தன் குழந்தை இறந்தது, மரண நேரத்துல அங்கேயும் தன்னுடைய பேலன்ஸ் இழக்காம அந்த மாதிரி நபர்கள். சமதுக்க சுக, ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக இருக்கும். கடவுளுக்கு பிரியமான பக்தன் ஆவது பாரு, எவ்வளவு எவ்வளவு சுலபமா இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு பிரதிபா இந்த விஷயத்தை படிக்கும்போது அப்படியே தொண்டை கமறி வந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா, அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி ஒவ்வொன்றும் அழுத. கடவுள் தனக்கு எனக்கு பிடித்தது என்ன, எனக்கு பிடித்தது என்னன்னு எவ்வளவு நம்ம மேல அன்போட சொல்றாரு. நம்ம அம்மாவுக்கு பிடிச்சது என்ன, அம்மா பிடித்தபடி நடந்துக்கணும் அப்படின்லாம் யோசனை பண்றோம். நம்ம பையனுக்கு பிடித்தபடி நாம் நடந்துக்கணும்லாம் யோசனை பண்றோம். அவன் இவ்வளவு தூரம் இறங்கி எனக்கு பிடித்தது என்னன்னு சொல்றான். நம்ம அதை பத்தி கவலையப்பட மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒவ்வொன்று அழுத. உண்மையில எவ்வளவு சுலபமான வழி சொல்றாரு. கோயிலுக்கு போ, யஜ்ஞங்கள் பண்ணு, தானங்கள் பண்ணு அப்படின்லாம் சொல்லலை. எனக்கு பிடித்த பக்தன் யார் அப்படின்னு அழகா சொல்றாரு. கீதையில என்னன்னா, இதுல ஒரு கேள்வி எனக்கு உங்க குரல் கொஞ்சம் நடுநடுல அப்படி அமைங்கி போகுது. சொல்லுங்க. ஹெட்செட்ல பேசிட்டு அது என் கையில இப்போ ஹலோ, என் கையில அப்படின்னு குறையுது. அந்த இப்ப கேக்குதா? இல்ல இப்ப இந்த கேள்வி இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பட் ஆனா இது மாதிரி ஒரு கேள்வி அடிக்கடி மனசுல வரும். இப்போ இவர் சொன்ன அந்த குணங்கள் இதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா உண்மையான அந்த ஞானம் அப்படின்றது அனைத்தும் அவன்தான், நானும் அவன்தான். இந்த என்ன சொல்றது, இந்த ஞானம் வந்தாதானே அது நம்ம பிறப்பே இருக்காது, பிறப்பற்ற தன்மைக்கு போவோம். இந்த குணங்கள்னால அந்த பிறப்பற்ற தன்மைக்கு போக மாட்டோம்ல. இப்போ அந்த ஞானம் எப்படி வரும்? இது கோழி முதல்ல வந்துதான் முட்டை வந்துதாங்கிற கேள்வி மாதிரி. அந்த ஞானம் வந்ததுனால எல்லாத்தையும் கருணையோட எல்லார் மீதும் நலன் விளைந்து யார் மீதும் வெறுப்பு இல்லாம அந்த ஞானம் வந்ததால இருக்க முடியும். அல்லது இப்படி இருப்பதனால எல்லாமே ஒண்ணுதானே, எல்லாத்துலயும் அவன் தானே அப்படின்னு ஞானம் பிறக்கலாம். இதுலேருந்து அது பிறக்கலாம். ஏதோ வயசே வருஷா இங்கிருந்து அது இருக்கலாம், அதுலேருந்து இது இருக்கலாம். ஸோ ஞானம் அப்படிங்கிறது அது கூட நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. அறிவு ரீதியான ஒரு ஞானமா, இல்லை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்தது நம்முடைய வாழ்க்கையில, தினசரி வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் அது வெளிப்படுறதா உலகத்துல நடக்கும்போது அப்படின்னு ஞானத்துக்கு நிறைய படிகள் இருக்கு. அப்போ இப்படி தெளிவா இதனால இப்படி நிச்சயமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஞானம் கிடைத்தா நான் கடவுளோட இணைஞ்சிடலாம் அப்படிங்கிறது கேரண்டி இல்லை. ஞானமே வெறும் நாலேஜா, வெறும் இன்ஃபர்மேஷனா, அல்லது நல்ல கரைச்சி குடிச்ச நம்முடைய உள்ள இருக்கா, அது உள்ள நமக்குள்ள வெளிச்சம் ஏற்படுத்துறதா,
அது நம்முடைய வாழ்க்கையை பெரட்டி போடுறதா எப்படி? அதனால இந்த குணங்கள், அந்த ஞானம் இருந்தால் தான் இந்த குணங்கள் நமக்கு இயற்கையா அமையும். இந்த குணங்கள்ல இருந்து அந்த ஞானம் கிடைக்கலாம். தெரியாது, எப்படி வேணா இருக்கலாம். எல்லாரையும் சமதுக்க சுக க்ஷமி, அடுத்தது வார்த்தை மன்னிப்பவன். மன்னிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ நீங்க எல்லாத்துலேயும் கடவுளை பார்த்தா மட்டும்தான் பார்க்க முடியும். ரவீந்திரநாத் டாகூருக்கு உலகெல்லாம் பாராட்டுறது, நோபல் பிரைஸ் கிடைச்சது, எல்லாரும் பாராட்டுறாங்க, பெரிய பெரிய மேடையில கூப்பிட்டு அவரை மாலை போடுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா பக்கத்து வீட்டாளு இவரை பயங்கர மோசமா கிண்டல் பண்ணுவாரு, கமெண்ட் அடிப்பாரு, பெருசா இதுவாயிட்டாங்க. பக்கத்துல எப்பவுமே நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தூரத்துல இருக்கிறவங்கலாம் தூரத்துல இருந்து வெளிச்சமா இருக்கும், நம்மளை ஏத்துப்பாங்க. தூரத்துல இருந்து மலை வந்து ரொம்ப அழகா தெரியும், கிட்டக்க போனா தான் தெரியும் அதுல என்ன முள்ள இருக்கா, பாறையா இருக்கா, வறண்டு இருக்கா அப்படின்னு கிட்ட போனா தான் தெரியும். அது மாதிரி கிட்டக்க இருந்து ஒரு நபரை பார்க்கும்போது தான் அவர்கிட்ட இருக்கிற நம்ம நெகட்டிவ் பல விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு போடும். ஸோ கிட்ட இருக்கிறவன் நம்மளை மதிப்பு நம்மளை ஏற்றுக்கிறதோ அக்செப்ட் பண்ணிக்கிறதோ அது ரொம்ப கஷ்டம். இந்த ஆள் நிறைய கிண்டல் பண்ணுவாராம் ரவீந்திரநாத் டாகூர். அப்போ அவர் ஒரு நாள் சமுத்திரக்கரைக்கு போறார். நல்ல மழை கொட்டிருக்கு. அப்படியே சாயங்கால நேரம், பௌர்ணமி சமயம், பௌர்ணமியோ முன்னாள் நாளோ அடுத்த நாளோ, நிலா முழுசா இருக்கு. சமுத்திரத்துல அந்த நிலாவுடைய ரெஃப்ளெக்ஷன் தெரியுது, ரொம்ப அழகா இருக்கு சமுத்திரத்துல. வெளியில இருக்கிற மணல் பகுதியில சேரெல்லாம் அங்கங்க சேர் இருக்கு, தண்ணி குழம்பிய தண்ணி இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் அங்கங்க சின்ன கொஞ்சமா தண்ணி இருந்தா கூட அதுல கூட நிலாவுடைய இது தெரியுது, என்ன சொல்றது, ரிஃப்ளெக்ஷன், நிழல். நூற்றுக்கணக்கான நிலா தெரியற மாதிரி இருக்கு. அப்போ இவர் மனசுல திடீர்னு ஒரு இது வந்துதான், நிலா மேல இருக்கு, சமுத்திர தண்ணி நல்ல தண்ணி, கிணத்து இந்த சேத்து தண்ணி நல்ல தண்ணி இல்லை, சேத்து தண்ணி, ஆனா நிலா எல்லாத்துலேயும் அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. அப்படின்ன உடனே இவருக்குள்ள பெரிய ஒரு உணர்வு வந்து நேரம் வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டு ஆளை வந்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே கீழ் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க. வெறுக்காம இரு, நம்மளை குறை சொல்றவனை வெறுக்காம இருப்பது அப்படிங்கிற பாடத்தை அன்னைக்கு அந்த இடத்துல போய் கற்றுக்கிட்டாராம் அப்படின்னு அவர் வாழ்க்கையில் ரவீந்திரநாத் டாகூர். அதனால வந்து வெறுக்காமல் இருத்தல், மன்னித்தல், இதெல்லாம் வந்து உள்ள உணர்வு. அந்த ஞானம் பிறக்காம நடக்காது. ஞானம் பிறந்து தான் இயற்கையாகவே இது இப்படி வெளிப்படும். அது இந்த சம துக்கத்திலையும் சுகத்திலையும் சமங்கிறதுக்கு நம்ம சதாசிவ பிரம்மேந்திரான்னு சங்கராச்சாரிய இதுல வந்தவர், குருவா இருந்து அப்புறமா போன அவர் வந்து அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னாக்கா, கடைசியா அந்த அவர் வந்து ஈகோஸ் நேக்கட். அவர் இந்த இது அது என்ன சொல்ற அவதூத சுவாமின்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் போகும்போது சில சென்சிட்டிவ் பிளேசஸ்ல ஹி இஸ் நாட் கிவன் த ரைட். இது ஒரு ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் பாட்டுல அவர் போற வழியில அது இருந்திருக்கு, அவர் அது நோட்டீஸ் பண்ணல, அப்படியே போயிருந்தாரு. ஸோ அப்ப அவரை வந்து தே ஹார்ம்ட் ஹிம். அவர் கைய வெட்டி அவர் கையிலேயே கொடுத்தாரு, இன்னொரு கையில எடுத்துட்டு அவர் பாட்டுல போயிட்டே இருந்தாருன்னா. ஸோ பிகாஸ் ஆஃப் அவருடைய பிரம்ம நிஷ்டையினால அவருக்கு அது தெரிய பிரஜனை கூட இல்லாம அது பாட்டுல போயிருந்தார். ஸோ இப்ப இவர் வெங்கட் சொன்ன மாதிரி இது இந்த ஞானம் இருக்கிறச்சே அவளுக்கு என்ன சொல்றது, இது வந்து ஒரு இவரும் ஒண்ணு சொல்லுவா, நம்ம ராமகிருஷ்ணர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு சுவாமிஜியை வந்து அவ சீடர்கள்லாம் அவரு இது பண்ணிட்டு அம்மனோட உபதேசம் எல்லாம் கொடுத்துட்டு அவர் எங்கேயோ வெளில போகணும்னு கிளம்பியிருக்காரு. மடத்தை விட்டு வெளில போன வரைக்கும் மிஸ்கிரியன்ஸ் வந்து அவரை போட்டு நைய புடைச்சுட்டாலாம்.
அப்ப அவர் வந்து ஒன்னும் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணல, அது பாட்டுல அடி வாங்கின்னு வந்துட்டார். உடனே அவங்க சிஷ்யர் எல்லாம் உள்ள இருந்து ஓடி வந்து மற்றவெல்லாம் தண்டிட்டு அவர் கொண்டு போய் அவருக்கு சேவை பண்ணாலாம். அப்ப சேவ் பண்ணி இருக்கிறச்சு ஒரு சிஷ்யா அவர்கிட்ட கேட்டாரு, சுவாமி யாரு உங்களை, ஏன்னா பிரக்ஞை இருக்கா இல்லையாங்கிறதுக்காக அப்படி கேட்டிருக்காரு போல இருக்கு, யாரு உங்களுக்கு சேவ் பண்றது தெரியறதான்னா, எந்த கை அடிக்க அடிக்க வந்ததோ அதே கை தான் எனக்கு இப்ப சேவை பண்றது அப்படின்னு. அது சமமா துக்கத்தையும் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த இப்ப சுஷ்ரூஷையும் அவர் ஒரே வித பாவத்துல எடுத்துட்டு அவரை வந்து ரெண்டுத்துலயும் வந்து இறைவனோட இதை பார்த்து அவர், அதனால அவர் வந்து மன இது கொதிப்படையில. நீங்க சொன்ன அதே கருத்து வந்தது. அதே மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரா. முன்னொன்னு எனக்கு என்ன, இந்த பக்திக்குன்ன உடனே நம்ம பக்தி இலக்கியத்துக்கு பக்தி மார்க்கம்னு பார்த்தால இந்த நாயன்மார்கள் அண்ட் ஆழ்வார்கள் வருது. அதுல ஒரே ஒரு வெரி ஸ்பெசிபிக்லி நம்ம அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார், நீங்க கேள்விப்பட்டு என்ன தெரியல, இது அப்பரோட கான்டெம்பரரியோட, அப்பர் சுவாமிகளோட கான்டெம்பரரி. அவரு ஊர்ல எல்லா இடத்துலயும் அவரு திருஞான சம்பந்தர், தண்ணீர் பந்தர், திருஞான சம்பந்தர், இன்னும் அன்னசாலை, ஆஸ்பத்திரி, அது மாதிரி எல்லாமே அந்த ஊர்ல திருநாவுக்கரசர் அப்படின்னு போட்டு இருந்த போது அப்பருக்கு என்னடா அது தாம் பேருன்றது கூட அவருக்கு அதிக பிரச்சனை இல்லை, ஒரு ஒரே நேம் ரிப்பீட் ஆனதுனால தென் ஹி தாட்டான். அப்புறம் யார்கிட்ட கேட்ட போது அவர் சொல்ற, இது வந்து இங்க ஒரு ஒரு இவர் அப்போது அடிகங்கிற அவரே ஒரு நாயன்மார், லேட்டர் ரெகக்னைஸ்ட் அஸ் ஒன். அவர் வந்து அது மாதிரி ஒரு சிவனடியார் இருக்கார். அவருக்கு ரொம்ப இந்த இந்த வெளியூர்ல இருக்கிற திருநாவுக்கரசர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால அப்படி ஒரே பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவரை வந்து இவர் வீட்டுக்கே போய் அவர் வந்து கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்கு அவரை கூட்டுன்னு போவார். ஸோ ஹீ இஸ் அட் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் ஆன் ரிசீவிங் ஹிஸ் மென்டர் ஆர் ரிசீவிங் அவருடைய ஹீரோ மாதிரி இருக்கிறவங்க. ஆனா அந்த வீட்டுல அந்த குழந்தை, அவருடைய குழந்தை வந்து தோட்டத்துல போய் இலைய பறிக்கிறதுக்கு போகும்போது பாம்பு கடிச்சு போயிடுறது. அது தட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் ஆன் த வெரி சேம் டே. In spite of that, அவர் வந்து he continues to serve this திருநாவுக்கரசு சுவாமிஜி அப்பர். அண்ட் அவருக்கு சாப்பாடு போட்டு பரிமாற எல்லாம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, நான் உன்னோட பையனை பார்த்தேனே அவனையும் கூப்பிட்டு உட்கார வையும்பார். அப்பதான் he will come to know, he has to tell him that that person, that boy is dead and he is kept inside room, the inside room. ஸோ அது அப்புறம் ஒரு பாட்டு பாடுவார், அது சரியாகுன்ற மாதிரி அது the story goes like that. பட் எப்படி மனநிலை இருந்தா பாருங்கோ, he has been elated on receiving திருநாவுக்கரசர். எங்கேயோ இருக்கிறவர் இங்க அவர் வீட்டுக்கே வந்தார் அன்னைக்கு. so much of elation. அண்ட் அவரோட பையன் போயிடுறான். both the things happen on the very same day. துக்கம் சுகம்னு சொல்றது ரெண்டுமே அந்த அளவுக்கு இருந்திருந்தாலும் அவர் வந்து he continues to do all his உபச்சரணை. இவரே சாது ஆன்மீக வழியில இருக்காரு, கோவில் வழிபாடுல. யாரு சொல்றேன்? நம்ம அப்போது அடிக்கிறார். நான் மதன் மோகன் மால்வியான ஒரு குடும்பஸ்தன், காலையில ப்ரொஃபசர். அவர் மனைவி இருக்காங்க, மனைவி வீட்டுல இருக்க மனைவிதான் இவர்கிட்ட வந்த உடனே இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கிட்ட கூட எதிர்பார்க்கலாம், ஏன்னா அவர் சாது. அவரே மனைவி இறந்துருக்காரு, காலேஜ்ல வராரு, ப்ரொஃபஸர் வேலை. அவர் இதுல வந்து கிளாஸ் எல்லாம் நடக்குது. கடைசியில காலையில முதல்ல நீங்க சொன்னீங்க பிரின்சிபல்ல இருந்து இந்த மாதிரி நீ வேணும்னா வீட்டுக்கு போ, இந்த மாதிரி கேள்விப்பட்டேங்க. அவர் அந்த பேப்பரை உள்ள வச்சுட்டு அவர் வாட்டி கிளாஸ் எல்லாம் நடத்திட்டு ஒரு பையன் வந்து கேட்குறான், என்ன ஏதோ செய்தி வந்ததே என்னதுன்னு கேட்குறான். இல்லை வீட்டில் அவன் மனைவி இறந்து போயிட்டான் அப்படின்னு. எனக்கு தெரியும், பிரின்சிபல் வந்து செய்தி அனுப்பினாரு, நீ வேணா போகணும், நீ போக வேண்டியதானே. அப்போ வந்து அவர் அதாவது 5 பீரியடு 4 பீரியடு அதை வெளிப்படுத்தாமலேயே
அவர் நடத்தியிருக்கார் அன்னைக்கு. ஸோ காமன் மேன், நம்மளை சுற்றி இருக்கிற சாதாரண மனுஷங்கள்கிட்ட கூட இந்த மாதிரி தன்மைகள்லாம் தன்மை இருக்கு. வெளிப்படுறது. அவரை அப்புறம் நம்ம அவர் நாயன்மார்னு கோவிலில் அவருடைய சிலையை வச்சு அவரை வழிபடுறோம். இந்த மாதிரி ஆளுங்களாம் பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோலாம் வச்சுக்கிறோம். பட் அவர் நம்ம மாதிரி சாதாரண ஆள். அப்போது அந்த மாதிரி தன்மைகள் தான் கடவுளுக்கு அவனுக்கு பிடிக்கும்னு அவன் சொல்கிறான். இவன் தான் எனக்கு பெரிய பக்தன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போது அடிக்கிறார். எனக்கு இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கணும், மறந்து போயிட்டு. நாயன்மாரெலாம் தனியாக படிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பெரிய சாப்பிட்டுள்ள நாயன்மார்கள் எல்லாரை பற்றியும். பெரிய புராணம் இஸ் அ குட். இது பெரிய புராணத்துல எல்லா அடிகளரை பத்தியும் அவர் பாடியிருக்கார் சேக்கிழார். எல்லா அடிகளும் அதுவும் ஒரு திருமறையாவே இருக்கு. நான் இப்போ சமீபத்தில் இந்த சிவனடியார் கூட்டம் கான்டாக்டில் வந்து ரெகுலராக அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போகிறேன். நான் நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கோயம்புத்தூரில். ஒரு 4000-5000 பேர் இருப்பாங்க. எல்லாம் நல்ல விபூதி, சிவனடியார், ருத்ராட்ச கொட்டை, தமிழம்பி, பவானி, கோவிச்செட்டிப்பாளையம், தூரத்துலேருந்து வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு. அந்த வீட்டில் கல்யாணம் நடந்தது அவருடைய பொண்ணுக்கு. சிவனடியார் அவங்க தேவார சைவ சிஸ்டம் படி ஏதோ நடத்தியிருக்காரு. நல்லா இருந்தது. சாப்பாடு போட்டு பெருசாக ரொம்ப பிரமாணமாக நடந்தது. அதில் இந்த தேவாரங்கள்லாம் மனப்பாடம் பண்ணிய குருமார்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அவங்க தான் நடத்தி வச்சாங்க. வித்தியாசமாக இருந்தது. வெறுப்பு வந்துடக்கூடாது. வைஷ்ணவத்தை பற்றி, வேதத்தை பற்றி, இந்த மாதிரி சிவன் தான் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்மள அறியாமல் கீழே அடிமட்டத்தில் எங்கேயோ வெறுப்பு, கோபம், பொறாமை, அது வராமல் தடுத்தா இதெல்லாம் ரொம்ப நல்ல உயர்ந்த விஷயங்கள். அது வந்துடுறதானா சாதாரண மனுஷங்களுக்கு. நம்ம பையன் ஒருத்தன், நான் கீதை புஸ்தகத்தை கொடுத்தேன், அவன் படிக்கலை, வீட்டிலே வச்சுக்கல. அவன் எனக்கு ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பன், ரொம்ப நல்லவன். ஆனால் அதை ஏன்டா படித்து பார்த்தா என்ன ஆகும்? இல்லை நான் சிவன் தான் எனக்கு அப்படிங்கிறான். அதை இன்னொரு யாரோ டாக்டர்கிட்ட கொடுத்தான், வீட்டில் கூட வச்சுக்கல. இதுதான் எங்கேயோ எனக்கு சில சமயம் உறுத்தும். இது இவ்வளோ எக்ஸ்ட்ரீமில் நம்ம இது பண்ணுறது, இது வெறுப்பா இல்லை ஏக்கனிஷ்டாவா, ஒரு விஷயத்தில் ஒரே விஷயத்தை பற்றி இருப்பதா அப்படிங்கிறது புரியறது இல்லை. ஆனால் நேற்று அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். இங்கேருந்து ஒரு சிவனடியார் கூட்டங்கள் அவங்களோட சேர்ந்து நல்லா தான், ரொம்ப அருமையாக இருந்தது, பெருசா. சலோ, சரி, சந்திப்போம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம். பிரதிபா ஏதாவது சொன்னாலா இன்னைக்கு வரலன்னு? ஆமாம், அவர் வீட்டில்